ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் புள்ள போகிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அப்புறம் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சா? சரி, ரைட்டு. அப்படியே ஒரு படத்தையும் சொல்கிறேன், அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சேர்த்து பாருங்கள். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா, 2025 ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் படமாக ரீசெண்டாக வெளியான கிஷ்கிந்தா புரி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ராகவ். இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அவங்க பேர் மைத்திலி. இவங்க என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கோஸ்ட் வாக்கிங் டூர் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை நடத்துகிறாங்க இவங்க. இந்த கம்பெனியை வச்சு என்ன பண்ணுவாங்கங்கிறது தான் பேர்லேயே இருக்கே. அதாவது ஒரு ஹாண்டட் பிளேஸாக இவங்களா பக்காவாக செட் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த இடத்துக்கு யாரெல்லாம் இப்போ வர்றீங்க விசிட்டர்ஸா அப்படின்னு சொல்லி இப்போ கூப்பிட்டு போவாங்க. நேராக கூப்பிட்டு போயிட்டு, இப்போ பேயை உங்களுக்கு லைவாகவே நாங்கள் காட்டுறோம், அது எப்படி இருக்குங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் உங்களால் அணுவாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் இவங்களே வழக்கமாக எல்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி, இதை போட்ட இந்த சுவிட்ச் எடுனா அதான் லைட்டு ஆஃப் ஆகி ஆனாக அப்படி இப்படின்னு பல கிமிக்ஸ் வேலைகள்லாம் இவங்களே ரெடி பண்ணிடுவாங்க முதல்லையே. இப்போ உள்ளே கூட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அனுபவிச்சுட்டு வர்ற அந்த ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அப்படி அதன் மூலமாகத்தான் அவங்கக்கிட்ட ஒரு காசை வச்சு தான் பண்ணுறாங்க. இதை வச்சு தான் இவங்க பழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று காமிக்கப்படுது. அது ரொம்ப நாளாக அது ஸ்டேஷனே கிடையாது, கம்ப்ளீட்டாக ஒரு அபேண்டன்ட் பில்டிங் மாதிரி கிடக்குது. அது சுவர்ணமாயா அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல படத்தோட ஆரம்பத்தில் யாரோ ஒரு 4-5 பேர் உள்ளே போகிற மாதிரி காமிக்கப்படுது. ஆனால் உள்ளே போகிறவங்க எல்லாரும் கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க. அது யார் என்ன ஏதுங்கிறதுலாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அப்போ இருந்து ரைட்டு, இந்த பில்டிங்கு ஒரு ஹாண்டட் பில்டிங்கு, இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பூட்டுக்கிட்டலாம் போட்டு வழக்கமாக பூஜை புலஸ்காரம்லாம் பண்ணி பெரிய பூட்டை போட்டு தொங்க விட்டுறாங்க. யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு. அந்த பக்கமே யாரும் போகிறது கிடையாது. உள்ளே போனவங்க யாரும் உயிரோட வெளியே வந்ததா? நோ ஹிஸ்ட்ரி, நோ ஜியாகிரஃபி அந்த பில்டிங்கில், எங்கே அந்த ரேடியோ ஸ்டேஷனில். இப்போ இவங்க எப்பயும் வழக்கமாக இவங்களா ஒரு பில்டிங்கில் செட்டப் பண்ணி தானே கூட்டு போகிறது வழக்கம், ஹீரோ ஹீரோயின் அந்த டீமு. ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு 9-10 பேர் இருக்கக்கூடிய கும்பல் இவங்க எல்லாத்தையும் கூட்டு போகிறோம், பரவாயில்ல வாங்க அப்படிங்கும்போது நாங்கள் தான் பில்டிங்கை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக அவங்க அந்த முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சம்பவத்தை பண்ணிச்சு. ஒரு அபேண்டன்ட் ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று, அந்த பில்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி கடைசி அங்கே போகிறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேர்த்துக்கும் ஒரு ஐடியாவுமே பெருசாக கிடையாது. ஆனால் சரி விடு, நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம், என்ன இருக்க போகுது நமக்கு தெரியாது, பேய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. போயிட்டு உள்ள அமக்களமாக பல சம்பவங்கள் அரங்கேறுது. இருந்தாலும் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. உள்ளே போனவன் எவனும் வரவே இல்லையே, இந்த வட்டம் வந்துடுறாங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனாலும் அடுத்தடுத்து ஒருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எங்க மொத்தம் நம்ம உட்பட எல்லாரும் சேர்ந்து 11 பேர் உள்ளே போனோம். அப்போ இதுக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் 5 பேர் 6 பேர் போனாங்கன்னா எல்லோரும் கொத்து அந்த ஸ்பாட்டில் மொத்தமாக இறந்து போனாங்க. நம்ம அப்படி போகிறதா இருந்தால் 11 பேரும் அப்படியே போயிருக்கணும். இல்லை, அப்படி எதுவும் ஆகலை. ஆனால் இப்போ ஒருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் எதனால் இறந்தாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்ம காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை விட முக்கியமாக அடுத்து யார் இறக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தாண்டி முதல்ல அடுத்து எவனு சாகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல வேலைகளை கையில் எடுத்து நம்ம கதாநாயகனே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அகக்க லேன் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படம் ஒன்று நம்மளே விமர்சனம் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த படத்துடைய சாயல் தான் இருந்தது, அந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. அந்த படத்தில் ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு இந்த ஸ்கேரி ஹவுஸு ஹாரர் ஹவுஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொற்காட்சியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஒரு பையன் வரமாட்டேன் அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் ரைட்டு, நம்ம ஆடியன்ஸ் இப்போ புல் பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாவது விஷயங்களை உள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக பல விஷயங்களை இவங்களே செட் பண்ணுவாங்க. பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போகிறவங்களாம் பயங்கரமாக ஐயோ பயங்கர திகிலாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட்டம் பயங்கரமாக கட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் இவங்களே எதிர்பார்க்காம பேக் ஃபயர் ஆகி வேற ஒரு சம்பவம் அரங்கேறும் உள்ள. அப்படி ஒரு கதை, அது ஒரு ஹாரர் காமெடி படம். அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய சாயல் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு வேளைக்கு அதே மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் போக போக காஞ்சனா 2 மாதிரி இருந்தது இந்த படம். காஞ்சனா 2னா நான் சொல்கிறது முனியை சேர்க்காதீங்க. முனிக்கு அப்புறம் நம்ம சரத்குமார் நடித்த ஒன்று வந்துச்சு இல்லையா, அதுதான் காஞ்சனா 1.
அதுக்கடுத்து தாப்சி பண்ணு நித்யா மேனன்லாம் நடித்த ஒரு படம் வந்துச்சு பாருங்கள், அதுதான் காஞ்சனா 2. எனக்கு அந்த படத்துடைய சாயலே பல இடங்களில் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அது நான் அதை தாண்டி எதுவும் பெருசாக சொல்ல முடியாது, என்னென்ன விஷயங்களை வச்சு எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு. உங்களுக்கும் நிச்சயமாக அந்த ஒரு ஃபீல் வரலாம். இந்த படத்தை பார்த்து முடியும் போது அது நீங்கள் பார்த்து எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள். இதில் மேட்ரு என்னென்னா, இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனை முதல்ல தெளிவாக செட் அவுட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு வழக்கமான ஹாரர் த்ரில்லர் தான். ஹாரர் த்ரில்லர்னாவே அதுக்கு ஒரு கதை தான் இருக்கும், அதை வச்சு தான் அவங்க அப்படி இப்படி ஸ்க்ரீன் பிளேயில் உருட்ட முடியும். அந்த மாதிரி வழக்கமான ஒரு கதைக்களம் தான் இது. புதுசாக எதுவும்லாம் பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, ஒரு சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸு இந்த கதைக்குள்ளே, இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அது நிச்சயமாக இந்த கதைக்கு, இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை கௌஷிக் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் தான் இயக்கியிருக்காப்புல, அவர் தான் எழுதி இயக்கியிருக்காப்புல. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னா ஒரு 3 கதாபாத்திரங்களாக சொல்லலாம். ஒன்று பெல்லம் கொண்டா சாய் சீனிவாஸ், அவர் தான் படத்துடைய கதாநாயகனாக பண்ணியிருக்காரு. அனுபமா பரமேஸ்வரன் தான் கதாநாயகியாக, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம சாண்டி மாஸ்டர் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாண்டியுமே அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல. அது பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓரளவுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான். ஏற்கனவே இப்போ தான் இந்த லோக்கா, அதுலேயும் அவருக்கு ஒரு கேரக்டர், வித்தியாசமான கேரக்டர் ஒன்று கொடுக்கப்பட்டு நல்லாவே பண்ணியிருந்தார். அதுவும் இந்த படத்துலையும் இந்த கேரக்டர் ரொம்ப நீட்டாக நல்லாவே பண்ணியிருந்தார். அவர் இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் பண்ண எல்லாருமே அவங்கவுங்க அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக சினிமோட்டோகிராஃபியும் சரி, சைத்தன் பரத்வாஜுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, நிச்சயமாக இந்த படத்திற்கு ஒரு பக்கபலமாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்க போகணும் அப்படின்னா போங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லரு. வழக்கமாக ஒரே மாதிரி கதைக்களம் இப்படித்தான் இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த கதையை ஓரளவுக்கு பெருசாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் தாங்கி பிடிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேனே தவிர, மற்றபடி காஞ்சனா படம் பார்த்தா, அரண்மனை படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம் தான் இது. இன்னொரு விஷயம், அதிலலாம் அது ரெண்டுலேயுமே காமெடிங்கிறது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இருக்கும். இந்த படத்தில் காமெடிங்கிறது பெருசாக இவங்க அந்த சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரு ஹாரர் த்ரில்லரு, அதுக்குள்ளே என்னென்ன நடக்குது, அதில் இருக்க பரபரப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஸ்க்ரீன் பிளே செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்போடு போய் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது, இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை கடைசியாக ஒரு மேட்டர் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த படம் தியேட்டரில் வந்திருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி ஓகேஷ் வாட்ச்சு, இல்லை ஒரு மாதிரி ஆவரேஜ் வாட்சுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அது 2000 ரூபா காசு கட்டி போனோம். இது எப்படி இருந்தாலும் ஓடிடியில் தான் இப்போ பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறனால பொழுது போலனா தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.